அப்புறம் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது, ஆமா, கண்ணை நல்ல திறந்து பாருங்க. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் உன் நாயகர் அப்படிங்கிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சிருஷ்டிகர் என்பது உருவாக்குகிறவர். ஆனால் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமம் என்று சொன்னால் என்ன? அவருடைய பெயர். அவருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயர் கூறுங்க பார்ப்போம். ஒவ்வொரு பெயர். பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்களேன். நேசமலர் ஒரு பெயர் இடுங்களேன். ஏசப்பாவுக்கு ஒரு பெயர் ஏசு அப்படின்னு சொல்லி முடிக்கீங்களா? சரி, அடுத்த நபர் ஒரு பெயர் சொல்லுங்க. சொல்லுங்க. நித்திய கண்மலை சொல்லுங்க. நித்தியானந்த ஏக சக்கராதிபதி. இப்படி நீங்களே சொல்லிடுங்கள் ஐயா, நல்லா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம், அல்லேலூயா. யெகோவா ரஃபா, அப்புறம் யெகோவா ஈரே, அப்புறம் யெகோவா நிசி, யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா. நல்லா சொல்லுதீங்களே, சூப்பரா. இப்படியே சொல்லிக்கிட்டு இன்னைக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா. பிளஸ்ஸிய நீங்க ஒரு பெயர் சொல்லுங்க. என்ன பெயர் சொல்லலாம்? தோத்திரம். என்கிட்ட மட்டும் வருவார். அல்லேலூயா, தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, சர்வ பூமிக்கும் எஜமானனானவர். வேதம் சொல்லுகிறது, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உள்ளதாம். நாமங்கள் என்று சொன்னால் பெயர்கள். அல்லேலூயா. சிருஷ்டிகர் அப்படின்னா உருவாக்குகிறவர். நாமம் என்பது அவருடைய பெயர். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அப்படின்னா உன் மீட்பர். ஆமா, மீட்பர் அப்படின்னா உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவர். அல்லேலூயா. விடுவிக்கிறவர், மீட்டுக் கொள்ளுகிறவர். அல்லேலூயா. ஆமா, உன் மீட்பர். அவர் சர்வ பூமிக்கும் தேவன் எனப்படுவாராம். தேவன் எனப்படுவாராம். ஆகையினால் தான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப எதற்காக திரும்ப இதை ஞாபகப்படுத்தினார் கர்த்தர்? அவர் சிருஷ்டி. சொல்லுங்க. அவர் சிருஷ்டி கர்த்தா, சிருஷ்டிகர். அவருடைய நாமம் யெகோவா. அவர் சோத்திரம் மீட்பர் அப்படின்னா உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. சர்வபூமிக்கும் தேவனானவர். அல்லேலூயா, தோத்திரம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் களைப்பு சோர்வு வந்ததுன்னா நீங்களே என்ன செய்யுங்க? உங்கள் சரீரத்தை நீங்களே கிள்ளி விட்டுக்குங்க. ஒரு கிள்ளு, நல்ல கிள்ளணும். அல்லேலூயா. ஏன்னா பிறர் கிள்ளினா தான் உங்களுக்கு கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், எரிச்சல் வரும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வேத வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அவர் சிருஷ்டிகராகவும் சோத்திரம் அவர் மகாபரிய நாமம் உடையவராகவும் மீட்பராகவும் சர்வ பூமிக்கும் தேவனாகவும் இருப்பதினால்தான் அவர் சொல்லுகிறாரு, எல்லாம் அப்படிப்படி தான் இருந்த இடத்தை விட்டு அகன்று மறைந்து போனாலும் என் கிருபை மறையாமலும் விலகாமலும். அல்லேலூயா, தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருகுகிற கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சித கற்களும் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். நல்லா நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார் அப்படின்னா அவர் சிருஷ்டிகர்த்தா. அல்லேலூயா. அவர் யெகோவா. அவர் உயிரோடு இருப்பவர்.
சர்வ உலகத்திற்கும் தேவனாய் வாழுகிறவர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், அந்த இயற்கைக்கும் செயற்கைக்கும் அப்பாற்பட்ட செயல்களையும் கிரியைகளையும் செய்ய நான் வல்லமையுள்ளவராக அதிகாரம் பெற்றுள்ளேன். அல்லேலூயா. ஆகினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் தரவும் முடியும். அல்லேலூயா. ஆமாம், என்னால் அது உங்களுக்கு கொடுக்க முடியும். அடுத்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். 14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாய் ஆவாய், அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், அது உன்னை நெருங்குவதில்லை, அது உன்னை அணுகுவதில்லை, அதை உன்னை மேற்கொள்ளுவதில்லை, அவைகள் உன்னை ஆளுகை செய்வதில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவைகளையே ஆளுகை செய்கிறவரே நான் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் நன்றாக இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் முக்கிய